ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலையே சூப்பரான சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட் ஸ்ப்ரெட்டு இல்லை சாக்லேட் சாஸ் எது வேணாலும் சொல்லலாம். எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டோர் பாட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய சுகர் சேர்த்துருப்பாங்க. நிறைய தேவையில்லாத பாம் ஆயில், கண்ட ஆயில்ஸ் எல்லாம் சேர்த்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதே நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்தியர் வெர்ஷனில் நம்ம பண்ணலாம். ஸோ இது ப்ரெட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி எதுனாச்சும் சாக்லேட் புட்டிங்காகவும் செஞ்சு கொடுத்தா தாராளமாக குழந்தைங்க இன்னும் வேணும்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் சுகர் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே மீதி இன்க்ரீடியன்ட்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சுகரை நான் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பவுடராக நமக்கு சுகர் அரைச்சிட்டோம். தெரியுதுங்களா? நல்ல பவுடராக ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நமக்கு இங்கே மெயினான இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்னா பாதாம். இங்கே ரோஸ்டட் ஆல்மண்ட், அதாவது நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கிற ஆல்மண்டு. நான் அது கடையில் வாங்கினேன். நீங்கள் வேணால் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்ல லோ ஃப்ளேமில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சுகர் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் பாதாமும் எடுத்துக்கிட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதையும் நம்ம என்ன பண்ணோம்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ லைட்டாக சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நமக்கு இது சாக்லேட் ஸ்ப்ரெட் இல்லைங்களா? ஸோ அதனால் இங்கே நம்ம என்ன சேர்க்குறோன்னா கொக்கோ பவுடர் சேர்க்குறோம். கொக்கோ பவுடர் இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம பாதாம் அதே மாதிரி சுகர் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கணும். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ குவான்டிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்க பாதாம், அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது 3 இன்க்ரீடியன்ட் தான், வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்க்கல. அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கோம்.